ஹை ஃப்ரெண்ட்ஸ், தளபதியோட சச்சின் படம் ஏப்ரல்ல ரீ-ரிலீஸ் அப்படின்ற மாதிரி அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்டே வந்திருக்கு. அதாவது சில மாதங்களுக்கு முன்னாடியே சச்சின் படத்தோட ப்ரொடியூசர் கலைப்புலி தானு அவர்கள் ஒரு இன்டர்வியூல சச்சின் படத்தை பிரம்மாண்டமா ஏப்ரல்ல ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. சோ இப்போ ஏப்ரல் ரிலீஸ்னு சொல்லிட்டு ஒரு அஃபிஷியல் போஸ்டரையுமே அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி ஃபேன்ஸ் இதை பயங்கரமா செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா சச்சின் படம் தளபதி ஃபேன்ஸுக்கு ஒரு ஆல் டைம் ஃபேவரட்டான படம். அதுவும் இனிமேல் படங்கள் அவர் வேற நடிக்க போறது இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒன்லி நாம ரீ-ரிலீஸை தான் செலிப்ரேட் பண்ண முடியும். தென் ஏப்ரல் ரிலீஸ்ன்றது இன்னும் மகிழ்ச்சியான ஒரு தருணம். ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி சச்சின் படம் ரிலீஸ் ஆனதே ஏப்ரல் 14ல தான். சோ இப்போ அதே மந்த்ல ரீ-ரிலீஸ் பண்றாங்க. அண்ட் இன்னொரு எக்ஸைட்டிங்கான விஷயம், ஏப்ரல் 10ஆம் தேதி இட்லி கடையும் குட் பேட் அக்லியும் வருது. சோ அதோட சச்சின் ஒரு பயங்கரமான கிளாஷா இருக்க போகுது. பிகாஸ் ஆல்ரெடி கில்லி படம் ரீ-ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஒரு வசூலை பண்ணுச்சு. கிட்டத்தட்ட 2024ஓட முதல் பிளாக் பஸ்டரே அந்த படம் தான். சோ சச்சின் படத்துக்கும் அதே மாதிரியான ஒரு ரிசப்ஷன் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா சச்சின் படம் ரிலீஸ் ஆன டைம்ல சந்திரமுகியோட ரிலீஸ் ஆனதால ப்ராஃபிட்டபிள் படமா அமைஞ்சாலும் பெரிய ஒரு வெற்றி கிடைக்கல. பட் ஆனா அதுக்கப்புறம் அந்த படம் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணாங்க. தளபதியோட ஹேட்டர்ஸ்க்கு கூட பிடிச்ச படம் அது. அண்ட் ஒருவேளை குட் பேட் அக்லி இட்லி கடை எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னா அந்த 2 படங்களையும் சச்சின் சம்பவம் பண்றது கூட வாய்ப்பு இருக்கு. அண்ட் கிட்டத்தட்ட 3 படங்களுமே ஒரு டிஃப்ரெண்டான ஜானரு. குட் பேட் அக்லி ஒரு மாசான கேங்ஸ்டர் படம் மாதிரி தெரியுது. இட்லி கடை பாத்தீங்கன்னா ஒரு எமோஷனலான படம் சொல்றாங்க. தென் சச்சின் ஒரு கியூட்டான ரொமான்டிக் காமெடி. அண்ட் படம் ஃபுல்லா வேற ஸ்னோ எஃபெக்ட் இருக்கும். ஸோ ஒரு சம்மர்ல பிரீஸியான ஒரு லவ் படம் எக்ஸ்பீரியன்ஸை சச்சின் கொடுக்கும். அண்ட் போன வருஷம் எல்லா தியேட்டர்ஸ்லயும் கில்லி டாப் 10ல வந்த மாதிரி இந்த வருஷம் டெஃபினட்டா சச்சின் வரும். அதுவும் ஜனநாயகன் படம் வேற நெக்ஸ்ட் இயருக்கு போஸ்ட்போன் ஆகிறதா சொல்றாங்க. சோ அப்படி அது போஸ்ட்போன் ஆச்சுன்னா இந்த வருஷம் நமக்கு சச்சின் மட்டும்தான். சோ இந்த படத்தை ஜாலியா செலிப்ரேட் பண்ண வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம G4 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.